Hope everybody's life சூப்பராக போயிட்டுருக்கு நம்புகிறேன். Once again, welcome to another video from Happy Investing with Sam. இன்னைக்கு ப்ராப்பர் வீடியோ செட்டப்லாம் இல்லை என்கிட்ட. ஐ எம் அவுட் சைட் ஃபார் மை ஃபேமிலி ஒர்க். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குட்டி கம்யூனிட்டிக்கு எவ்ரி வெனஸ்டே ஐ வில் டூ எ லைவ் செஷன். அந்த செஷனில் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தேன் ரிகார்டிங் என்பிஎஸோடைய நியூ அமெண்ட்மெண்ட் பற்றி. அந்த அமெண்ட்மெண்ட் பற்றி அவங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபெல்ட் லைக் இதை வந்து லார்ஜர் ஆடியன்ஸ்க்கும் ஷேர் பண்ணால் இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். அதனால் எந்த ஒரு விதமான எடிட்டும் இல்லாமல், எந்த ஒரு விதமான வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஃபினிஷிங் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் போஸ்டிங் திஸ் வீடியோ பிகாஸ் ஐ லேக் டைம், ஐ லேக் செட்டப் நவ். ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் ட்ரை டு ஆன்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்பிஎஸ் பற்றி நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். வாய்ப்பு இருந்திருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காம கூட இருந்திருப்பீங்க. ஐ அக்ரி. என்ன புரிஞ்சிச்சு, நான் ரெவல்யூஷன்றதுலாம் ஏஐ போட்டுச்சு. நான் வந்து நேற்று கிடைச்ச ரொம்ப கம்மியான டைம், நேற்று ஹாஸ்பிட்டலேருந்து 9 o'clock தான் வந்தேன். ஒரு 1 hour உட்காந்து டக்குன்னு பார்த்துட்டு நேற்று நைட் படுத்து தூங்கும்போது மொபைலில் தான் பண்ணேன். அதனால் ரெவல்யூஷன்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், லெட் மீ பி வெரி ஹானஸ்ட். பட் இது ஒரு பெரிய அமெண்ட்மெண்ட் விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஓகேவா? ரெவல்யூஷன்ன்றது வந்து ஏஐ வந்து இட்ஸ் ஓவர் எக்ஸாஜரேட்டிங். மேபி இன்னும் வரலாம், இன்னும் கொஞ்ச நாளில். பட் ஆக்சுவலி இப்போ வந்ததுக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான். லெட் மீ பி வெரி ஃப்ராங்க், ரொம்ப முக்கியமான அப்டேட். என்பிஎஸ் எத்தனை பேர் என்பிஎஸ் பண்ணுறீங்க, எத்தனை பேர் என்பிஎஸ் பண்ணாமல் இருக்கீங்க இது வரைக்கும்? நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு 3-4 months போயிடுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பருங்க, கிரேட். வேற யாராச்சும் பண்ணல? ஓகே, நானும் பண்ணல சார். ஓகே, யாரெல்லாம் 20% ஸ்லாபுக்கு மேலே இருக்கீங்க? உங்கள் சிடிசி நான் கேட்கல, எஸ் நோன் மட்டும் சொல்லுங்க போதும். எஸ் எஸ் எஸ். யாரெல்லாம் 30% மேலே இருக்கீங்க? நான் எஸ். அகைன் நான் சொல்கிறேன், நமக்கு இருக்கிற ஒன்லி லெஃப்ட் ஓவர் ஆப்ஷன் என்பிஎஸ் தான். இந்த என்பிஎஸ்க்கு என் மைண்டில் இருக்க கான்செப்சுவல் சொல்லிடுறேன். நான் எல்லா மியூச்சுவல் ஃபண்டையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். மியூச்சுவல் ஃபண்டை விட நான் டேரெக்டாக ஈக்விட்டியில் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு பெட்டர்னு எனக்கு தோணுது, நான் பண்ணுறேன். பட் ஸ்டில் லைக் கோல்டு மாதிரி இன்கேஸ் இஃப் எனிதிங் கோஸ் ராங் அப்படின்னா என்பிஎஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். என்பிஎஸ் மியூச்சுவல் ஃபண்டோட அதே வேலையை தான் பண்ணுது. பட் கமிஷன் ரொம்ப கம்மி, இருக்கிறதுலே கம்மி, நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸில் எல்லாத்துலேயுமே அது கம்மி. தட் இஸ் ஒன் அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் வந்து டேக்ஸ் பெனிஃபிட். இன்னைக்கு நான் வந்து ஒரு 10,000 மந்த்லி என்பிஎஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் 7,000 ரேட்டில் தான் பண்ணுறேன். ஏன்னா நான் 30% ஸ்லாப்ல இருக்குன்றதுனால 10,000க்கு நான் என்பிஎஸ் பண்ணுறேன்னா அது வந்து எனக்கு 30,000, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 30% டேக்ஸ் பெனிஃபிட் எனக்கு கொடுக்குது. ஸோ அட் த காஸ்ட் அது 7,000 தான் என்னோட அசம்ஷன். சம்வேர் அது டேக்ஸ் பெனிஃபிட் கொடுக்கறதுனால நான் டிஸ்கவுண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவே அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது 2வது ரீசன். 3rd ரீசன் வந்து நான் எவ்வளோ அக்ரெசிவாக இருந்தாலும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டில் பார்த்துக்கிறதுக்கு ஒரு கார்பஸ் வேணும். அந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸை என்ன டிபெண்ட் பண்ணாமல் நான் வந்து ஒரு இன்னும் சொல்ல போனால் லாக்கிங் பீரியட் தான் என்பிஎஸ்க்கு பெரிய எதிரின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஆனால் நான் அதை ஒரு வரமாக தான் பார்க்குறேன். பிகாஸ் நான் என்ன தான் பண்ணாலும் அது லாக்கின் எடுக்க முடியாது. என்னுடைய 60 வயசுக்கு மேலே தான் யூஸ் ஆகுன்றது எனக்கு ஒரு கிஃப்ட். அந்த டிசிப்ளின் எப்படி வந்து இந்த கிரெடிட் கார்டு டிசிப்ளின் மாதிரி, எஸ்ஐபி டிசிப்ளின் மாதிரி, இஎம்ஐ டிசிப்ளின் மாதிரி இருக்கோ, நடுவில் எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைன்றதே எனக்கு ஒரு கிஃப்ட் தான். இந்த 3 காரணங்களுக்காக தான் நான் என்பிஎஸ் பண்ணுறேன். வேற எதுவும் நான் மறக்கிறேன்னான்னு தெரில எனக்கு. ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வென் ஐ ஸ்டார்டட்னா டேக்ஸ் பெனிஃபிட். 80C இருந்து ஓல்டு பெனிஃபிட்டில் இருந்த வரைக்கும் யாராவது ஓல்டு ரெஜிமில் இருக்கீங்கன்னா இட்ஸ் அ பூன் டு யூ. ஏற்கனவே நீங்கள் 1.5 lakh யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கூட அடிஷ்னல் 50,000 rupees இதில் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது எம்ப்ளாயரோடைய என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் டோட்டலி டேக்ஸ் ஃப்ரீ அப் டு 10%. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இருக்கும். நியூ ரெஜிமில் இருக்கவங்களுக்கு 14% டேக்ஸ் ஃப்ரீ இன் யுவர் பேசிக். இருக்கிறதுல இப்போதைக்கு டேக்ஸை சேவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி நியூ ரெஜிமில் இது மட்டும்தான். ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இஃப் யூ ஸ்டில் பிலீவ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு கார்பஸ் அன்டிஸ்டர்ப்டாக போயிட்டே இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா புட் இட் ஹியர். ஸோ December 15th அன்னைக்கு ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, என்னன்னு பார்ப்போம். என்பிஎஸ் இஸ் மோர் தென் ஸ்பெண்ட். நடுவுல சின்ன क्वेश्चन. சொல்லுங்க. ரிட்டையர்மென்ட் பீரியடுக்கு பிஎஃப் இருக்குல்ல? பிஎஃப் இருக்கு. ஆனால் பிஎஃப்ல வந்து குட் கொஸ்டின். அப்போனா 4வது ரீசனை மறந்துட்டேன்.
ஈக்விட்டியில டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணி அந்த ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு என்பிஎஸ் தான் நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட். பிஎஃப்ல நீங்க 8% சொல்றாங்க. பிஎஃப் வந்து நம்ம காலத்துக்கு முன்னாடி 9% இருந்துச்சு, 9.5% இருந்துச்சு. இப்போ 8% இருக்கு. யாருக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாள்ல 7.5 மாறும், இன்னும் கொஞ்ச நாள்ல 7 மாறும். அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பிளஸ் 3% டெல்டா வச்சாதான் அவங்க இன்ஃபிளேஷனை மேட்ச் பண்ண முடியும். ஓகேவா? இன்ஃபிளேஷன் பிளஸ் 3-4% வைப்பாங்க. அதை தாண்டி ஈக்விட்டியோட ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு என்பிஎஸ் தான் பெஸ்ட். பிஎஃப்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%, என்பிஎஸ்ல இட் இஸ் ஆக்சுவலி ஈக்விட்டிக்கு ஈக்குவல். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் 12%, 10 to 15%, மினிமம் 10%, மேக்ஸிமம் 15%, ஆவரேஜா 12% யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ இந்த 12% இஸ் அ டெல்டா ஆஃப் 4% ஃப்ரம் பிஎஃப். அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் தான் பார்க்குறேன் நான். அது காம்பவுண்ட் ஆகும்போது இன்னும் பெரிய டிஃபரன்ஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ என்பிஎஸ் இஸ் மோர் தென் பென்ஷன் ஃபீன். இது வெல்த் இன்ஜின். நான் இப்போ சொன்னதெல்லாம் தான். இந்த ஃபோர்ஸ் டிசிப்ளின் ஒன்று, லோ காஸ்ட் ஒன்று, மார்க்கெட் லிங்க்டு க்ரோத் ஒன்று. ஸோ இந்த 3 தான் எனக்கு ஞாபகம் வருது. டாக்ஸ்ன்றது அதை தாண்டி ஒரு விஷயம், டாக்ஸ் பெனிஃபிட். ஸோ ரைட் டூல் ஃபார் ரைட் ஜாப். மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு லிக்விடிட்டி இருக்கும், எக்ஸிட் பண்ணுறது உங்கள் கையில் இருக்கும், ஈஸி டு எக்ஸிட். உங்களுடைய லாங் டேர்ம் ரிஸ்க் ஃபார் லாங் டேர்ம் கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லாங் டேர்மாக ஹோல்டு பண்ணுறதா இல்லை ஷார்ட் டேர்மாக ஹோல்ட் பண்ணுறதான்றதை நீங்கள் முடிவு பண்ணலாம். பட் இந்த இடத்துல பில்ட்-இன் ஸ்ட்ரக்சர் தட் என்ஃபோர்சஸ் யூ ஃபார் த லாங் டேர்ம் டிசிப்ளின். உங்களுக்கு லாங் டேர்மாக தான் ஹோல்டு பண்ணணும். அதுலேயும் சின்ன சின்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க இந்த அமெண்ட்மெண்ட்டில். என்னன்னு பார்ப்போம். இந்த இடத்துல 1 to 2% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இந்த இடத்துல 0.1% தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ ஃபியூச்சர் பெனிஃபிட் வந்து பிரைமரியா 80Cல இருந்துச்சு ஓல்டு ரெஜிமில். இந்த இடத்துல 80Cல வந்து 1.5 lakh இருக்கு, ப்ளஸ் 80CCBல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 இருக்கு. அதை தாண்டி எம்ப்ளாயர் பெனிஃபிட் இருக்கு. இது 3யுமே சேர்த்து போன வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணேன். இப்போ நான் நியூ ரெஜிம் சேஞ்ச் ஆகிட்டேன். ஸோ ஒன்லி எனக்கு எம்ப்ளாயரோட என்பிஎஸ் தான். ஸோ இங்கே எம்ப்ளாயரோட என்பிஎஸ்ன்னு சொல்றதோட மீனிங் என்ன அப்படின்னா, எல்லாருமே என்பிஎஸ்னா நம்மளா கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு நினைக்கிறோம். நம்மளாவும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதில் வந்து ஒரு 50,000 பெனிஃபிட் கிடைக்கும். நியூ ரெஜிமில் அது இல்லை. பட் எம்ப்ளாயர் மூலிமா கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு 14% ஆஃப் யுவர் பேசிக் பே. லைக் பிஎஃப்ல எப்படி 12% போதோ, அதே மாதிரி என்பிஎஸ்ல மேக்ஸிமம் 14% நீங்கள் கான்ட்ரிபியூஷன் எழுதி கொடுக்கலாம் கம்பெனியில். அந்த 14% ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் டு என்பிஎஸ் இஸ் டோட்டலி டாக்ஸ் ஃப்ரீ. உங்கள் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 அப்படின்னா, உங்களுடைய பேசிக் 25,000 இன்ட்டு 12 போட்டால் எவ்வளோ வருது? 4 போட்டால் 1 லட்சம், 3 லட்சம். 3 லட்சம் பேசிக்கில், கரெக்டா? 3 லட்சம் பேசிக்கில் 14% வந்து உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீயாக வந்து போயிடும். ஸோ இதே 30 லட்சமாக இருந்தால் என்னவா இருக்கும் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களோட பேசிக்கில் மந்த் ஆன் மந்த் 14% டாக்ஸ் ஃப்ரீயாக மாற்ற உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்ப்ளாயர் இதை ஃபெசிலிட்டேட் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயர் வச்சுருப்பாங்க கார்பரேட்ஸு. ரொம்ப சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணோம்னா நம்ம கேட்டு வாங்க வேண்டியிருக்கும். பட் ஆனால் நம்ம கேட்டால் அவங்க பண்ணணுன்றது தான் அவங்களுடைய நெசசிட்டியும் கூட. என்பிஎஸ் நம்ம கேட்டால் அவங்க பண்ணி தரணும். ஒருத்தர் 2 பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா வில் பி டஃப். பட் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 பேர் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் என்பிஎஸ் பண்ணி தர்றது. என்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு அதாவது இந்த அமெண்ட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னா, 60% தான் உங்கள் கையில் எடுக்க முடியுன்றது நிறைய பேர் பார்த்த ஒரு சேலஞ்ச். 60% டாக்ஸ் ஃப்ரீயாக எடுக்கலாம், ஆனால் 60% தான் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் உங்களுடைய கார்பஸ் என்பிஎஸ்ல 1 கோடி வந்திருக்கு உங்களுடைய 60வது வயசில் அப்படின்னா, உங்களால் 60 லட்சம் தான் எடுக்க முடியும். இந்த 60 லட்சம் எடுத்ததுக்கு அப்புறம் 40 லட்சத்தை என்ன பண்ணுவாங்க சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா, 40 லட்சத்தை ஆனுவிட்டி பிளானாக போட்டு அந்த 40 லட்சத்துக்கு மாதம் உங்களுக்கு வருமானமாக ஐ திங்க் ஒரு 5% இன்ட்ரெஸ்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். அந்த 5% இன்ட்ரெஸ்ட்டில் சம்வேர் உங்களுக்கு என்ன அந்த 40 லட்சத்துக்கு ஆனுவிட்டி வருதோ, இதுக்கு கால்குலேட்டர்ஸ்லாம் இருக்குது, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அந்த 40 லட்சத்துக்கு உங்களுக்கு ஆனுவிட்டி வந்துக்கிட்டே இருக்கும். இது மந்த்லி இன்கமாக வரும். அந்த மந்த்லி இன்கம் டாக்ஸபிள் இன்கமாக தான் வரும். பட் அந்த ஏஜில் நமக்கு வேற எந்த இன்கமும் இல்லைன்றதுனால அது மொத்தமாக வந்து நம்மளோட டாக்ஸ் எக்ஸம்ஷனில் கூட போக வாய்ப்பு இருக்குது. நமக்கு வேற எந்த இன்கமும் கிடையாது, நம்ம வெறும் அந்த என்பிஎஸோட ஃபண்டு தான் வருதுன்னா, இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒன்றா இருக்கும்போது இன்னைக்கு 12 lakhல இருக்கிற கேப்பிங் வந்து அன்னைக்கு எவ்வளோவா இருக்குன்றது நமக்கு தெரியாது. அன்னைக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் 30 லட்சமாக இருந்துச்சுன்னா டாக்ஸே இல்லாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனுவிட்டி இஸ் ஆல்சோ நாட் எ பேட் டீல். அந்த இடத்துல நமக்கு காசு கொடுக்கறதுக்கோ நமக்கு யாரும் இல்லைனாலும் நம்ம சேர்த்து வச்ச கார்பஸ் நமக்கு ஆனுவிட்டியாக வந்து அட்லீஸ்ட் பேசிக் லிவிங்கை என்ஷோர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா தென் தட்ஸ் அ குட் டீல். ஏன்னா இந்த ஈக்விட்டியில் அக்ரெசிவாக இருக்கேன்றதுனால எனக்குன்னு ஒரு சேஃப்டியை வந்து கோல்டுலையும் என்பிஎஸ்லையும் நான் தேடுறேன். தட்ஸ் மை பேசிக் நார்ம்ஸ். அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட் லாக்இன் பீரியட். நான் எதை வந்து கிஃப்ட்னு சொன்னனோ 60 இயர்ஸாக தான் சேலஞ்சாக பார்த்தாங்க நிறைய பேர். ஒருவேளை இன்னைக்கு நம்ம டிசிப்ளினாக பண்ணுறோம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை,
ஒருவேளை ஒரு எமர்ஜென்சிக்கு பணம் தேவைப்படுது, என்பிஎஸ்ல இருக்குன்னா பிஎஃப்ல இருந்து எடுக்கலாம்னு சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி என்பிஎஸ்ல எடுக்க முடியுமான்னு கேட்டா எடுக்க முடியாது 60 வயசு வரைக்கும்ன்றாங்க. அதனால நிறைய பேர் என்பிஎஸ் போகாம இருந்தாங்க. அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்டிவ் ரூல்ஸ் மேட் இட் ஃபீல் லைக் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல், கவர்மெண்ட் ஸ்கீம் நாட் அ மாடர்ன் டூல். நிறைய லிமிடெட் ஃபிளெக்சிபிலிட்டி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் லாக்இன் பீரியடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமா 5 இயர்ஸ் ஹோல்டு பண்ணணுன்ற மாதிரி வந்து இருந்துச்சு. எந்த ரீசன்னாலும் ஒர்ஸ்ட் கேஸுக்கு லாக்இன் பீரியட் 60 வருஷமா இருந்தாலும் சில ப்ரீமெச்சூர் வித்ட்ராவலுக்கு சில ரூல்ஸ் வச்சிருந்தாங்க. அதுல கூட மினிமமா 5 இயர்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்துச்சு. இதெல்லாமே பெயின் பாயிண்டா இருந்துச்சு. இதை தாண்டி டிசம்பர் 16th ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. இந்த அமெண்ட்மெண்ட் தான் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதை நான் நேற்று ஹை லெவல்ல ஒரு சின்ன போஸ்டரா போட்டிருந்தேன். அதுல முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். ஃப்ரம் 60:40, அதாவது 60 வித்ட்ரா பண்ணிக்கலாம், 40% ஆனுவிட்டிக்கு போகும் அப்படின்றத தாண்டி இப்போ அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா 80% நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம், 20% ஆனுவிட்டிக்கு போகும்னு சொல்லுது. விச் இஸ் குட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த கேஷ் எனக்கு எடுத்து யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 80% வரைக்கும் கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபார் நான் கவர்மெண்ட் இந்த ரூல் சேஞ்ச் ஆகல. சரி, கவர்மெண்ட் இந்த ரூல் சேஞ்ச் ஆகல. ஃபார் நான் கவர்மெண்ட் இந்த ரூல் சேஞ்ச் ஆச்சு. கார்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 lakhக்கு மேலே இருந்ததுன்னா 80% ஆஃப் த லம்சம் எடுக்கலாம். 8 lakh கம்மியாக இருந்துச்சுன்னா யூ கேன் டேக் 100% சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கீழே பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீழே வருதுன்னு நினைக்கிறேன் அது. ஸோ இந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 60:40 இருந்தது, 80:20 மாறி இருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு சின்ன டாக்ஸ் கிளாரிட்டி நேற்று நான் போட்டிருந்தேன் போஸ்டர்ல. அதுல வந்து கிளாரிட்டி என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் இன்கம் டாக்ஸ்ல இருந்து 60%க்கு தே ஆர் டூயிங் எ டாக்ஸ் ஃப்ரீ. மீதி 20% ஆஃப் த இன்கம் உங்களோட டாக்ஸபிள் இன்கமாக தான் வந்து உட்காரும்னு சொல்றாங்க. ஹோப்ஃபுல்லி லெட் அஸ் விஷ் அதையுமே வந்து டாக்ஸ் ஃப்ரீயா கவர்மெண்ட் மாற்றுவாங்கன்னு. பட் இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா இருக்க 20% உங்களுடைய ஆஸ் பர் இன்கம் ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரும் டாக்ஸான்னு சொல்றாங்க. எஸ், இதோடைய டெஃபினிஷன் வந்து கார்பஸ் லெஸ் தென் 8 lakh இருந்துச்சு அப்படின்னா 100% லம்சம் வித்ட்ராவல், நோ ஆனுவிட்டி ரெக்வயர்டு. 8 to 12 lakh இருந்துச்சுன்னா நீங்கள் 80% வித்ட்ரா பண்ணிக்கலாம். மீதி வந்து 20% யூ ஷுட் புட் இன் ஆனுவிட்டி. சாரி 8 to 12 lakh இருந்துச்சுன்னா வித்ட்ரா அப் டு 6 lakh லம்சம், ஆக்சஸ் த ரெஸ்ட் வயா சிஸ்டமேட்டிக் ரிட்ரைவல் பிளான். ஓகே, இந்த சிஸ்டமேட்டிக் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த குட் பெனிஃபிட். இது பின்னால் வருதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. நான் மறந்தேன்னா சொல்லுங்க. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி என்பிஎஸ்லேயும் புது ஃபீச்சரை ஆட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஸோ குட் ஃபீச்சர். 12 lakhக்கு மேலே இருந்துச்சுன்னா 80:20 நம்ம வந்து இவ்வளோ நேரம் பேசின மாதிரி 80:20 நம்ம வந்து எடுத்துக்கலாம். லாக்இன் பீரியட், நம்பர் ஆஃப் ப்ரீமெச்சூர் எக்ஸிட் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அது மினிமம் 5 yearsல நம்ம எடுக்க முடியாதுன்னு இருந்துச்சு. இப்போ அதை மொத்தமாகவே எடுத்துட்டாங்க. ஸோ எப்போ வேணால் நம்ம எடுக்கலாம். அப்ளைடு ப்ரீமெச்சூர் எக்ஸிஸ்டிங் என்ன ரூல் இருக்கோ அதே அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஃப்க்கு வந்து பார்த்தா மேரேஜ் எஜுகேஷன் இருக்க மாதிரி என்பிஎஸ்க்கும் அதே மாதிரி மேரேஜ் எஜுகேஷன் இருக்குது. அந்த மாதிரி ப்ரீ மெச்சூர் ரூலை பேஸ் பண்ணி இப்போ எப்போ வேணா எடுத்துக்கலாம். முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா என்பிஎஸ் ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷம் கழிச்சு தான் அந்த ப்ரீ என்பிஎஸ்ஸையும் மீன்ஸ் ப்ரீ மெச்சூர் ரூலையும் எடுக்க முடியும்னு இருந்துச்சு. பட் இப்போ எப்போ வேணா எடுத்துக்கலாம். அதே மாதிரி முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா 60 வயசு வரைக்கும் தான் நீங்கள் என்பிஎஸ்ல கண்டினியூ டு இன்வெஸ்ட் மாதிரி இருந்துச்சு. இப்போ ஏன் இது மாதிரி வருது? சார் சந்தோஷ், நான் ஏன் 60 வயசு வரைக்கும் பண்ணுறேன்றதே டேக்ஸ் பெனிஃபிட்காக தான். ஆனால் 60 வயசுக்கு மேலே நான் ஏன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 60 வயசுக்கு மேலே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லாமல் கூட போகலாம். இன்னைக்கு 1% ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் 60 வயசுக்கு மேலே டெட்டில் மட்டும் தான் போட போகிறேன் அப்படின்னும் போது என்பிஎஸ் மைட் பி அ குட் டூல். உங்களுக்கு 0.1% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் 10 times லோயர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, பட் ஸ்டில் இட் இஸ் கெட்டிங் அ சேம் ரிசல்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெட் அப்படின்னா இட் இஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால 60லிருந்து 85 மாத்துறாங்கன்றது, சாரி 75லிருந்து 85 மாத்துறாங்கன்றது இட்ஸ் அ குட் அட்வான்டேஜ். முன்னாடி 75 வரைக்கும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருந்துச்சு, இப்போ 85 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்குது அட் த ஏஜ். அதை தாண்டி ஓகே, இதில் வந்து இந்த பாயிண்ட் வரல. எந்த பாயிண்ட்டை பற்றி ஞாபகப்படுத்தணும்னா வித்ட்ரால். எப்படி நம்ம மியூச்சுவல் ஃபண்டை எஸ்ஐபி பண்ணுறோமோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லையும் எஸ்டபிள்யூபி பண்ணலாம். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து அந்த கார்பஸை ஒரே சங்காக எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறதுக்கு நான் வித்ட்ராவல் எஸ்ஐபி மாதிரி எஸ்டபிள்யூபி பண்ணலாம். அந்த மாதிரி இந்த இடத்துல என்பிஎஸ்ல உங்கள் கான்ட்ரிபியூஷன் வந்ததுக்கப்புறம் எஸ்டபிள்யூபி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் ஆக்சுவலி ஆஸ் பர் மீ இட்ஸ் ஸோ குட் ஃபீச்சர். அப்போ நமக்கு தேவைப்படும். ஆனுவிட்டியை தாண்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ண நினைக்கிறோம். அந்த ஹோல்டு பண்ணுறதை மாதம் நம்ம கொஞ்சம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சோம்னா திஸ் ஃபெசிலிட்டி இஸ் கோயிங் டு ரியலி ஹெல்ப் அஸ் அட் த ஏஜ் ஆஃப் 60-65.
அதை தாண்டி ஐ திங்க் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்டா ப்ளீஸ்? இந்த ஆன்விட்டிக்கும் சிஸ்டம் ட்ராவல் பண்ணணும் என்ன டிஃபரன்ஸ்? ஆன்விட்டின்றது 40% ஹோல்டு பண்ணிட்டு அவங்களுக்குன்னு ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாங்க. ஆன்விட்டினா கிட்டத்தட்ட வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் அந்த யூலிப் பிளான் மாதிரி நினைக்கிறேன். இந்த ஆன்விட்டி 40% 40 லட்சம் ஆன்விட்டில் போய் உட்காந்து அந்த 40 லட்சத்தை மாசமா பிரிச்சு கொடுப்பாங்க. வேற ஒன்றும் கிடையாது. சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னா உங்களுக்கு வந்து மீதி 60 லட்சம் இருக்கு. இந்த 60 லட்சத்துல இப்போதைக்கு நான் 40 லட்சம் என்னுடைய செலவுக்கு எடுத்துக்கிறேன். மீதி 20 லட்சத்தை SWP போடுறேன்னா அந்த 20 லட்சமும் உங்களுக்கு ஈக்விட்டி ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல வளரும். எடுக்க வளர்ந்துகிட்டே இருக்கும். பட் இந்த 40 லட்சம் அந்த என்பிஎஸ்ல இருந்து டெபிட் ஆகி ஆனுவிட்டிக்கு போயிடும். அதுக்கப்புறம் அதுல வர ரிட்டர்ன் நமக்கு கிடையாது. அதை கம்பெனி பார்த்துக்கும். அந்த ரிட்டர்னை வச்சு தான் உங்களுக்கு மாசம் இன்கம் கொடுக்குறோம். பட் இந்த இடத்துல இந்த SWP கான்செப்ட்ல போனீங்கன்னா நீங்க அங்கேயே வச்சுக்கலாம். என்பிஎஸ்லே இட் வில் ஸ்டில் கண்டினியூ டு க்ரோ ஆஸ் பர் ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ். பட் SWPல அங்கிருந்து வந்து பார்த்தா ஒரு போர்ஷனாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க மீதி இருக்கிற போர்ஷன், மீதி இருக்கிற கேபிட்டல் வளர்ந்துகிட்டே இருக்குன்றதான் SWP அட்வான்டேஜ். ஆனுவிட்டியில அந்த ஆப்ஷன் கிடையாது. 40 lakhs ஒன்ஸ் அந்த அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போச்சு அப்படின்னா யூ ஃபர்கெட் அபவுட் த ரிட்டர்ன், பட் ஒன்லி யூ கெட் த மந்த்லி பென்ஷன். ஸோ 30 year old ஸ்ட்ராட்டஜி இப்போ புதுசாக நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, வித் 30 year ஆஃப் ஹரைசான் நம்ம வந்து இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா 60 yearல தான் உன்னால் அதை வந்து வித்ட்ரா பண்ண முடியும்னு சொல்லிட்டு, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 30ல ஸ்டார்ட் பண்ணால் 45ல கூட உன்னால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இல்லைனா 60 ஏஜ் வரைக்கும் வெயிட் பண்ணும். 50ல ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு 60 ஏஜில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். 30ல ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு 45ல கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது இப்போ புதுசாக வந்த ஃப்ளெக்சிபிலிட்டி. இதுபடி வந்து பார்த்தீங்கன்னா வித் 30+ year ஆஃப் ஹரைசான் கன்சிடர் அக்ரெசிவ் அசட் அலோகேஷன். அதாவது என்பிஎஸ்லையுமே உங்களோட அசட் அலோகேஷனை நீங்கள் டிசைட் பண்ணலாம். மேக்ஸிமம் 75% ஈக்விட்டி, 10% வந்து ஐ திங்க் கார்பரேட், 15% கவர்மெண்ட்னு நினைக்கிறேன். அது வந்து ஆட்டோமேட்டிக் ரூட்டில் விட்டிங்கன்னா உங்கள் ஏஜை டிபெண்ட் பண்ணி அந்த அலோகேஷன் வருஷம் மாறிக்கிட்டே வரும். இல்லை நான் ஃபோர்ஸ்டாக ஈக்விட்டியில் அக்ரெசிவாக இருக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும், பட் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து 15 வருஷத்தில் நீங்கள் எடுத்துக்கலான்றதோடைய கான்செப்ட் தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 30 ஏஜில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 45ல யூ கேன் ஹேவ் அ மேஜர் லம்சம் வித்ட்ரால். தென் 50 year old ஸ்ட்ராட்டஜினா நீங்கள் 50ல போடுறீங்கன்னா யூ கேன் ஸ்டில் வித்ட்ரா அட் 60. நீங்கள் 15 years வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். வாட் எவர் மினிமம், அதை தான் இந்த 2 பேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணுது. 30ல ஸ்டார்ட் பண்ணால் மினிமம் 15 years, ஃபர்ஸ்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அவுட் மாதிரி. அதே மாதிரி 50ல ஸ்டார்ட் பண்ணால் 15 years வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், 60ல கூட நீங்கள் லம்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுது. தென் ஓகே, அண்ட் ஆல்டர்னேட்டிவ் சிங்கிள் லம்சம் வித்ட்ரா யுவர் மணி சிஸ்டமேட்டிக்லி. நான் சிஸ்டமேட்டிக்லியும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். This smartly reduces the risk of selling too much. Yes, இது வந்து ஒருவேளை நம்ம இல்லைனாலும் நம்ம மணியை மேனேஜ் பண்ண தெரியாதவங்க கிட்ட இது போச்சு அப்படின்னா அவங்க அழகாக சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் போட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் அதை ஃபீட் பண்ணுறதுக்கு அழகாக உதவிக்கிட்டே இருக்கும். சிம்பிள். அதனால தான் ஐ லைக் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் மோர் தென் ஆனுவிட்டி. இட் இஸ் ஆக்சுவலி அ பெட்டர் டூல். ஸோ இன் சம்மரி, லம்சம் வித்ட்ராவலோடைய பர்சன்டேஜ் 60 to 80 மாற்றிருக்காங்க. பட் ஸ்டில் யூ கெட் இன் யுவர் ஹெட் 20% as per current today status. It is going to be taxable at current stage. Maybe in future they might become tax free. 100% withdrawal limit up to 5 lakh இருந்து இப்போ up to 8 lakh மாத்திருக்காங்க. mandatory annuity 40% இருந்து 20% குறைச்சிருக்காங்க. ஏஜ் லிமிட் 75 இருந்து 85 மாத்திருக்காங்க. லாக்இன் வந்து 5 இயர்ஸ்க்கு இருந்து there is no lock-in for now. அந்த ப்ரீமெச்சூர் எக்ஸிட்டுக்கு வந்து நீங்கள் எல்லாம் அப்ளை ஆகுறீங்க, எஜுகேஷனுக்காக மேரேஜ்க்காக இருக்கிறீங்கன்னா யூ கேன் டேக் இட் எனி டைம். இப்போ பிஎஃப்ஓடைய பெனிஃபிட் மோஸ்ட் ப்ராபபிலி இதில் வந்துருச்சுன்னு தான் நான் நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வயசில் நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம். அந்த இடத்துல ஹோப்ஃபுல்லி வி ஷுட் ஃபீல் குட் என்பிஎஸ் போட்டதுக்காக. எஸ், தட்ஸ் ஆல் ஐ ஹேட் இட் ஃபார் டுடே. நவ் என்பிஎஸ் பார்த்தினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடர் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் நான் இதை எப்படி பார்க்குறேன் ப்ளஸ் வேறு என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் இந்த டிசம்பர் 2025ல கவர்மெண்ட் என்பிஎஸ்ல கொண்டு வந்திருக்குன்றத ஓவராலாக புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ப்ரெஸ் லைக் பட்டன். எனக்கும் யூடியூபுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிய வரும். ஸோ தட் வி வில் மேக் மோர் வீடியோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்பிஎஸ் பற்றின ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், பெட்டர் அவேர்னஸ் அவங்களுக்கும் கிடைக்கட்டும். லெட் தம் டேக் த பெனிஃபிட் ஆஃப் என்பிஎஸ். வேறு ஏதாவது ஃபர்தர் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ளீஸ் புட் இட் ஆன் கமெண்ட் செக்ஷன். ஐ வில் ட்ரை டு ஆன்சர் டு மை பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.
ஹாப்பி இன்வெஸ்டிங்.